எப்பவுமே நம்ம வந்து செய்ய போறத சொல்லக்கூடாது. செய்ய போறத. நான் அத செய்வேன், இத செய்வேன்னு சொல்றாங்கல்ல அரசியல்வாதிகள். ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு செயல்ங்கிறது எப்படி தெரியுமா? அத நம்ம செய்வோமா, மாட்டோமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன லட்சணத்தில நீ அத வந்து உறுதியா நான் அத செய்வேன், இத செய்வேன். செய்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. செயல் தான் இந்த உலகத்திலே கஷ்டம். உழைப்பு தான் கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஈஸியா நான் அத செய்வேன், இத செய்வேன்னு சொல்ற. அப்போ ஒரு ஒரு செயல செய்யும்போதே, இவ நான் இத செஞ்சு முடிச்சுருவேன், செஞ்சு கிழிச்சிருவேன், அந்த மாரி உறுதிமொழி குடுக்கவே கூடாது. பொறுமையா இருக்கணும். இது செய்வோமா, மாட்டோமா, சரியா நடக்கணும், அந்த வேலை ஒழுங்கா நடக்கணும், அப்படின்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு விவசாயின்னு இருக்காரு. நான் இந்த வருஷம் 10 மூட்டை நெல்லு அறுவடை பண்ணி கிழிச்சிருவேன்னு சொல்லக்கூடாது. அறுவடை பண்ணி தள்ளிருவேன்னு சொல்லக்கூடாது. பயப்படணும். அவன் வந்து வேண்டணும். தவம் இருக்கணும். ஒழுங்கா இந்த வந்து விவசாயத்தில எப்படியாவது 10 மூட்டை நெல்லு நம்மளால முடியுமா? அது நடக்குமா? எதுவும் புயல் எதுவும் வந்துறக்கூடாது. நல்லபடியா நடக்கணும். ஏதாவது பூச்சி தொல்ல வந்துறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பயபக்தியோட அந்த செயல் முடியும்போது தான், "அப்பாடா! முடிஞ்சுதுடா." நீ நெனைக்கலாம், 10 மூட்டை நெல்லு நான் விதைச்சு அறுவடை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கலாம். ஆனா, அது நடக்காம போறதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ! நான் நெனச்சேன். ஆனா, இந்த புயல் மழை வந்து கெடுத்துருச்சு. இந்த பூச்சி தொல்ல வந்து கெடுத்துருச்சு. நோய் வந்து இந்த பயிர்களுக்கு நோய் வந்து கெடுத்துருச்சு. அ இந்த மாரி பல்வேறு காரணங்கள் அது அப்ப அது ப அ அது அதையெல்லாம் அதெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சில விஷயத்த ஒண்ணும் பண்ண முடியாது. புயல் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பூச்சியா இருந்ததுன்னா மருந்து அடிச்சிரலாம். புயல் மழை வந்துருச்சு, சூறாவளி காத்து வந்துருச்சு அப்டின்னா, பயிரெல்லாம் நாசமா போயிரும். அப்போ நீங்க எதுவுமே வந்து ஒரு பயபக்தியோட இருக்கணும். உங்களுக்கு நோக்கம் இருக்க வேண்டும். ஒரு 10 மூட்டை நெல்லு அறுவடை பண்ணணுங்கிற நோக்கம் இருக்கலாமே தவிர, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயபக்தியோட இருக்கணும். உறுதிமொழிய முன்கூட்டியே குடுக்காதீங்க. குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அத உங்களால வந்து அதான் உறுதிமொழி குடுத்தாச்சு. அதிலே திருப்தி அடைஞ்சிருவீங்க. எப்பவுமே அ செய்ய போறத சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் அது வந்து ரகசியமாவே இருக்கட்டும். மனசுக்குள்ளே இருக்கட்டும். அது ஒரு நோக்கமாவே இருக்கட்டும். எத செஞ்சீங்களோ அத சொல்லுங்க. அப்ப நான் எதத்தான் சொல்லணும் அப்டின்னா, நீங்கள் இதுவரை எதையெல்லாம் செய்தீர்களோ, செய்து முடித்தீர்களோ அதை சொல்லுங்க. என்னைக்குமே வந்து நான் அத செய்வேன், இத செய்வேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. உங்களால செய்யவே முடியாது. இத செய்யலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத விட, அந்த செயலை ஆரம்பிக்கும்போது ஒரு கூட்டு முயற்சி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனம் இருக்கு. 10 பேர் சேர்ந்து அந்த தொழிலாளர்கள், முதலாளிலாம் ஒண்ணு சேர்ந்து, நம்ம இத செய்ய போறோம். அப்படின்னு சொல்லி, "இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இத செய் இதுல" அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சு, அந்த செயலின் போது தான் செயல்படுவதற்காக தான் திட்டமிடல் தான் அது. முன்கூட்டியே உறுதிமொழி அந்த மாரி அதிலேயே சந்தோஷப்படுறது. நான் இத கட்டிருவேன். அரசியல்வாதி வந்து நான் உங்க ஆட்சிக்கு வந்தால் பாலத்தை கட்டி விடுவேன், அதை கட்டி விடுவேன் அப்படின்னு அப்பவே மக்கள மக்களுக்கு உடனே சந்தோஷம். அது அரசியல்வாதிக்கு அப்பாடா மக்கள திருப்தி பண்ணியாச்சு. வெறும் இதுக்கு போய் நான் பாலம் கட்டுவேனா, பாலம் கட்டிடுவேன்னு சொன்னாலே மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான் மக்கள சந்தோஷப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் நான் பாலத்த கட்ட வேண்டிய அவசியமே தேவையில்ல. சொன்னாலே போதும். உறுதிமொழியிலேயே மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துரும். எப்படின்னா, நான் ஒழுங்கா படிச்சுருவேன். பரீட்சைக்கு ஒழுங்கா படிச்சுருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதிமொழி குடுத்த உடனே நமக்கு திருப்தி. அப்பாடா! ஒழுங்கா படிச்சுருவேன்னு நம்ம மனசு சொல்லிருச்சு திருப்தி. அதான் படிச்சு அந்த சந்தோஷம் அப்பவே கெடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா, அந்த படிச்சுருவேன் அப்படிங்கிற உறுதிமொழியிலே நம்ம சந்தோஷப்பட்டுர்றோம். அதனால எப்பவுமே நம்ம வந்து செய்ய போறத சொல்லக்கூடாது. செய்து முடித்தத தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். செஞ்சு சாதித்ததை தான் சொல்லணுமே தவிர, சாதிக்க போறத சொல்லாதீங்க. சாதிச்சிருவேன்னு சொல்லாதீங்க. சா எதை சாதித்தீர்களோ அதை சொல்லுங்க. அதை பேசுங்க. இதுதான் வந்து பேசுவதற்கான ஒரு வழிமுறை. மனசுல கூட நீங்க வந்து மனசுல கூட என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து அதையெல்லாம் பண்ணணும், இதையெல்லாம் பண்ணணும்னு சொல்லாதீங்க. எதை செய்ய வேண்டுமோ, அதை நான் இன்னும் செய்யவில்லை என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்க. எதை செய்ய வேண்டுமோ, அதாவது இப்போ நீங்க உங்க வீட்ல இருக்கீங்க. துணியெல்லாம் இருக்கு. நான் அந்த துணியெல்லாம் துவைச்சிருவேன்னு உங்க மனசுல சொல்லாதீங்க. நெறைய குப்பை அழுக்கு துணி இருக்கு. உங்க துணி தான். அத துவைக்கணும். இந்த துணியெல்லாம் துவைக்கணும்னு மனசுக்குள்ள சொல்லாதீங்க. துவைக்கலன்னு சொல்லுங்க. நெறைய அழுக்கு துணி கிடக்கு துவைக்கல அப்படின்னு சொல்லுங்க. வீடு குப்பையா இருக்கு பெருக்கல அப்படின்னு சொல்லுங்க. பெருக்கல அப்படின்னு மனசுக்குள்ள என்னைக்குமே சொல்லுங்க. பெருக்கணும், துவைக்கணும், சமைக்கணும் இப்படி சொல்லாதீங்க. அதிகாலையில எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லாதீங்க. எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மாரி எதையுமே உறுதிமொழி உங்க மனசுலயும் குடுக்காதீங்க, வெளியிலயும் குடுக்காதீங்க. அப்போ எப்படி சொல்லணும்? அதிகாலையில நான் எழுந்திருக்கல, நேத்து நான் எழுந்திருக்கல இப்படி சொல்லுங்க. நடந்து முடிஞ்ச நேத்து நான் எழுந்தேன். முடிஞ்சத சொல்லுங்க. ஏற்கனவே நடத்தி காட்டி முடிச்சீங்கல்ல, செய்து காட்டினீங்கல்ல,
அந்த விஷயத்த சொல்லுங்க. நான் 100 மார்க் எடுத்தேன் போன தேர்வுல. அத சொல்லுங்க. 100 மதிப்பெண் நான் தான் முதல் மதிப்பெண் எடுத்தேன் சொல்லுங்க. சாதித்து காட்டினேன் என்று அதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எதுக்காக செய்றோம்னா, பேசுவதற்காக தான். நம்ம சொல்றதுக்காக தான். செய்து முடித்தத சொல்லுங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் மதிப்பெண் நான் எடுப்பேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா, எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நெறைய தடை இருக்கும். அப்படி இருக்கும்போது, எ எடு எடுக்க முடியாம போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கடந்து நீங்க சாதிக்கணும். அதனால வந்து நீங்க முயற்சி பண்ணா கூட சில தடைகள் வந்துவிடும். அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே என்னைக்கும் உறுதிமொழி குடுக்காதீங்க. அத உங்களால செய்யவே முடியாது. சொல்லிட்டோம் அவ்வளோதான் திருப்தி அடைஞ்சிரும். சொல்லிட்டோம் சாதிச்சிருவேன்னு சொல்லும்போதே, சாதித்து விட்ட திருப்தி கிடைத்துவிடும். அவ்வளோதான். அதனால சாதிக்க முடியாம போயிடும். அதனால என்னைக்குமே வந்து பேசுவது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வார்த்தைகள் வந்து நம்மளை வீழ்த்திவிடும். நம்மளை வந்து ஏமாற்றிவிடும். ஏன்னா நம்ம சாதிக்கணும்னு நெனைக்கலாம். நெறைய பேர் சாதிக்க முடியாம போறதுக்கு இதுதான் காரணம். நான் அத செய்வேன். அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு கூட மக்களுக்கு இத செய்யணும். நமக்கு ஓட்டு போட்டா அத செய்யணும், இத செய்யணும்னு நெனைப்பாங்க. அப்ப ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? ஏமாத்தணும்னே அவங்க இத சொல்லல. அவங்களுக்கும் மக்களுடைய செல்வாக்கு வேணும். அ அப்பதான் தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியும். அதனால ஏன் அவங்களுக்கு மக்களுக்கு செய்ய முடியல? அத எப்படி சாதிக்கணும்? நாம சொன்ன விஷயத்த ஏன் அவங்களால செய்ய முடியல? காரணம் வந்து சோம்பேறித்தனம். இன்னொன்னு அவங்க இந்த மாரி முன்கூட்டியே சொல்லிர்றாங்க. நான் அத செய்வேன், இத செய்வேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆசைய காட்டி விட்டுர்றாங்க. ஆனா அத செய்ய முடியல. கடைசில அவங்க எதையுமே செய்றதில்ல. இப்படி சொல்றதுனால எதையுமே செய்றதில்ல. அதனால நாங்கள் இதை செய்தோம், அதை செய்தோம் என்று செய்து முடித்தவற்றை கூட மக்களுக்கு சொல்ல முடியவில்லை. இந்த மாரி அவங்களுக்கு சொல்ல சரி இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணல, எத செஞ்சேன்னாவது சொல்லு. ஆதாரப்பூர்வமா சொல்லுன்னா, அப்படி எதுவும் இல்ல. அப்போ எத சொல்லணும்? வேற செய்ய போறத தான் சொல்லி மக்கள எப்படியாவது ஓட்டு வாங்கணும். அப்ப நான் அத செய்வேன், இத செய்வேன். இந்த தடவ வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி தான் ஓட்டு வாங்குறாங்க. அதனால வந்து இது ஒரு முக்கியமான விதிமுறை. இதுதான் நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்கு. இந்த மாரி நீங்க சொல்லி பாருங்க. மத்தவங்ககிட்ட நீங்க எப்படி பேசணும் அப்படின்னா, நான் நேத்து எனது எல்லா துணிகளையும் துவைச்சேன். இன்னைக்கு நெறைய அழுக்கு துணி இருக்கு. நான் துவைக்கல. இன்னும் துவைக்கல. இந்த மாரி உண்மைய சொல்லுங்க. துவைச்சிருவேன்னு சொல்லாதீங்க. நெறைய அழுக்கு துணி இருக்கு. துவைச்சிருவேன்னு சொல்லாதீங்க. நேத்து நான் துவைச்சேன். இன்னைக்கும் நான் துவைச்சிருவேன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கும் நெறைய அழுக்கு துணி இருக்கு. நான் இன்னும் துவைக்கல. இந்த மாரி சொல்லுங்க. ஒரு செயல் இன்னும் நடக்கல. அது நடக்குமா இல்லையாங்கிறது ரகசியம். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படிங்கிற மாரி இருக்கணும். இந்த மாரி நேத்து நல்லா சமைச்சேன் நானு. சூப்பரா சமைச்சேன். இன்னைக்கு நான் இன்னும் சமைக்கல. அப்படி சொல்லணும். செஞ்சு முடிச்சத சொல்றீங்க. செய்யாதத நீங்க ஒத்துக்கிறீங்க. நான் செய்யலன்னு ஒத்துக்கிறீங்க. செஞ்சா தான் அத சொல்லணும். அந்த மாரி இப்படியும் நம்ம பேசுவதில் ஒரு ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றினா தான் நம்ம உடம்பு செயல்படும். இல்லன்னா இந்த உடம்பு படுத்துக்கும். இந்த உடம்பு சோம்பேறித்தனங்கிறது வந்து இந்த மாரி தான். இந்த மாரி தவறாக பேசுவதால் தான் சோம்பேறித்தனமே வருது. அது மாரி நம்மள விட பெரியவங்ககிட்ட வந்து தற்பெருமை பேசுறது, நாமளா போய் வலிய போய் ஒருத்தர்ட்ட போய் நம்மள பத்தி ஸ்டேட்மெண்ட் குடுக்குறது, இதெல்லாம் வந்து நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணம். வலிய போய் ஒருத்தருக்கு நீங்க அறிவுரை சொல்றது, இது ஒரு அடிமைத்தனம். உங்க பையன போய் வலிய போய் அவனுக்கு அறிவுரை சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க பையனுக்கு நீங்க சொன்னா கூட, அதுவே உங்களுக்கு சோம்பேறித்தனமா போயிரும். அதனால வந்து அந்த மாரி நீங்க ஒரு சோம்பேறி ஆயிடுவீங்க. உங்க பையன் வந்து கேட்கணும். தேடி உங்கள வரணும். அப்ப அறிவுரை சொல்வதற்கு அப்பதான் அங்க மரியாதை. இல்ல நீங்க வழிய போவீங்க. "என்னப்பா போப்பா" அப்படிம்பா. அப்போ அந்த மாரி தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சுரும். அதனால இப்படி நெறைய பேசுகிற விஷயத்துல கவனமா பேசினா தான் இந்த உடம்பு செயல்படும். இல்லை என்றால் இந்த உடம்பு செயல்பட மறுக்கும். ஏன்னா இந்த உடம்பே மூளையோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. மூளையோட செயல்பாடு தான் இந்த பேசுவது கூட. பேசுறதும் மூளையோட செயல்பாடு தான். அதனால எச்சரிக்கையா பேசணும்.